சார் ஸ்வீட் எடுத்துக்கங்க. அம்மா, சார் ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க. நீ கொஞ்சம் சும்மா இருடி. அவர் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நீயே சொல்லிடுவியே. சார் நீங்க எடுத்துக்கங்க சார். சார் இது அசல் நெய்யில பண்ண ஸ்வீட் சார். சூப்பரா இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க சார். நல்லா இருக்கு. போன்ல ஆர்டர் பண்ணி வாங்கினது சார். யார் அது? அதான் நொப்பட்டி நீலு. உங்க ஆபீஸ்ல வேலை பாக்குற பையன். ரொம்ப தங்கமான பையன் சார். தடவை வீட்டுக்கு வந்திருக்கே, சாப்பிட்டு போ தம்பினா ஆன்லைன்ல எங்களுக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணிட்டாங்க சார். சாப்பாடு எவ்வளவு சூப்பரா இருந்தது தெரியுமா சார்? சரி, நான் இங்க வந்ததே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கதான். ஐயோ என்ன சார், அப்படி என்ன சார் நடந்துச்சு? இல்ல, அனுவ பெங்களூருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண, அப்புறம் நானே அதை கேன்சல் பண்ணேன். இதனால உங்களுக்கு தேவையில்லாத குழப்பமும் கஷ்டமும் வந்திருக்கலாம். அதனாலதான். ஐயோ சார், என்ன சார் நீங்க போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? நீங்க பாருங்க, மன்னிப்பு கேட்க நீங்களே நேரா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. உங்க பெருந்தன்மையில யாருக்கு சார் வரும்? உண்மையை சொல்ல போனா எங்க போனாலும் உங்களுக்கு எதுவும் கஷ்டம் வந்திருந்தா நீங்க தான் சார் எங்களை மன்னிக்கணும். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி, நான் கிளம்புறேன். சார் என்ன சார் இப்படி வந்தோடனே கிளம்புறேன்னு சொல்றீங்க? ஒரு 5 நிமிஷம் இருங்க சார், தோ சமைச்சிடுறேன், சாப்பிட்டு போங்க. பரவாயில்ல, இன்னொரு நாள் சாப்பிடுற மாதிரி வரேன். சுபு சார கேட்டதா சொல்லுங்க. வரேன். அம்மா, இதோ வரேன். ஐயோ, காலையில ஒருத்தன் வந்தான், இப்ப ஒருத்தன் வந்துட்டு போறான். காலனிக்காரங்க பாக்குறாங்கன்ற அறிவு வேண்டாம் இந்த புஷ்பாக்கு. ச்சீ, என்ன குடும்பமோ, இதுக்கு வேற குழம்பு பொழைக்கலாம். கோபி போன் அடிக்குது. கோபி, ஹலோ. ஹலோ சார். யா, டெல் மீ. ஹாய் சந்திரா சார். ஹாய் மீரா. ஏன் லேண்ட்லைன்ல கூப்பிடுற? மொபைல் ரீச் ஆகலையா? இல்ல சார், நீங்க இன்னைக்கு ஆபீஸ் வரலல்ல, அதான் ஷெட்யூல் ஏதாவது இருக்கான்னு கேட்கலான்னு ஐ ஜஸ்ட் கால்ட் யூ சார். யா, ஐ ஹேவ் சம் அதர் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் டுடே. ஓ ஓகே சார். வாட் அபவுட் சூர்யா சார்? அண்ணனா? தெரியலையே. ஆக்சுவலி ஹி இஸ் நாட் ஹியர். Why can't you reach through his mobile? Our mobile reach avliya? No sir. Nothing to worry. Okay sir. Take care. Bye. Yep. Take care. Bye. சூர்யா சார் டக்குன்னு டிஸப்பியர் ஆயிட்டாரே. Where is he? எங்க போயிருப்பாரு? எங்கடா இருக்க? ஏன் அவ்வளவு தூரம் போன? சரி, சீக்கிரம் வா. சார், ஏன் இவ்ளோ டென்ஷன்? நீல் எங்க வீட்டுக்கு வந்ததை சொல்லலனா? சேச்சே, நம்ம சிவா மேல கொஞ்சம் கோபம், அவ்வளவுதான். கார் எங்க நிப்பாட்டினா மத்தவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும், கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டிக்கோன்னு சொன்னேன். இப்ப எங்கடா இருக்கான்னு கேட்டா டிராபிக்ல இருக்கேன்னு சொல்றான். நீல் வந்தானான்னு ஜஸ்ட் கேட்டேன், அவ்வளவுதான். அவ்வளவுதானா சார்? ஆனா நீல் வந்தானான்னு நீங்க கேட்கவே இல்லையே சார். ஆக்சுவலி நீல் இன்னொரு நாள் சாப்பிட வர்றதா எங்க வீட்டுல சொல்லிட்டு போயிருக்காரு. ஹீ இஸ் கூல். கூல்? அவ வீடு இங்க எங்கேயாவது பக்கத்துல இருந்திருக்கோம். தனியா தங்கி இருக்கிறதுனால நல்ல சாப்பாடு கிடைக்குமேன்னு வரேன்னு சொல்லிருப்பான்.
எனக்கு என்னமோ அப்படி தோணல சார். எங்க வீட்டுக்கு அவர் ஆசைப்பட்டு சாப்பிட வர மாதிரி தான் தோணுச்சு. நல்லதுதான். ஒன்னா வேலை பார்க்கறவங்க இப்படி இருக்கிறது நல்லதுதான். அதோட அவன் ரொம்ப திறமையானவன். நீ அவன் கூட இருந்தா நீ நிறைய கத்துக்க முடியும். நீல் திறமையானவனா சார்? ஆமாமா, இந்த வயசுல அவன் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கான். அது பாராட்ட வேண்டிய விஷயம் தானே? ஆமா சார், எனக்கும் அப்படிதான் தோணுது. நீல் கிட்ட கத்துக்க வேண்டியது ரொம்பவே இருக்கு. நான் ஒரு கேள்வி கேட்டா நீல் 10 பதில் தரான் சார். உலகத்துல உள்ள எல்லா விஷயமும் நீலுக்கு தெரிஞ்சிருக்கு. சொல்லு மீரா. இதோ வரேன். எவ்வளவு பேர் கூட பழகினாலும் திறமையானவங்களா இருந்தாலும் அவங்க யாருமே நீங்களாக முடியாது சார். நீங்க என்னைக்குமே ஸ்பெஷல் சார். எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்கலாம், ஆனா நீங்க சூரியன் சார். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஷிப்ல தேங்க்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. நான் உங்க ஃப்ரெண்டா இல்லையா? ஃப்ரெண்டு தான். பிடிச்சிருக்கா? செம்ம சாஃப்டா இருக்கு நீல். அது மட்டும் இல்ல, இதுவும். வாவ், குட்டிமா. இது என் மக சின்ன வயசு போட்டோ. உனக்கு எப்படி கிடைச்சது? பிகாஸ் ஐ அம் நீல். என்னால முடியாது எதுவுமே கிடையாது. பிடிச்சிருக்கா? ரொம்ப. என்ன சொல்றீங்க தீனா ப்ரோ? வாட்? ஐ மீன், நம்மலாம் யங்ஸ்டர்ஸ், மனசு வச்சா எது வேணா செய்யலாம்னு சொல்ல வந்தேன். சரியா இல்லையா? யா. இப்ப தீனாவே எடுத்துக்கோங்க. மனசு வச்சா எது வேணா செய்யலாம்ன்றதுக்கு லைவ் எக்ஸாம்பிள் நம்ம தீனா. இவ்ளோ சின்ன வயசுல அப்ராட்ல எல்லாம் படிச்சு தி கிரேட் பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல ஜாப். வாவ். தீனா பர்சனாலிட்டிக்கு அவர் மாடலே ஆகலாம். ஐயோ. No, I'm seriously telling you. Why can't you try for part time, man? சும்மா இருங்க நீல், வேலை பார்க்கவே நேரம் இல்ல, இதுல மாடலிங் வேறயா? No, 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 no. I'm not kidding. நிஜமா தான் சொல்றேன். நீங்க மாடல் ஆகலாம். What do you say, ma'am? என்ன சொப்னா? எஸ், பார்க்க அழகா தான் இருக்கா. பண்ணலாம். See, I told you. சொப்னா மேம் ஆபீஸ் முடிஞ்சதும் அவங்க பேட்மிண்டன் ஆட போறாங்க. பாரா, எனக்கு பேட்மிண்டன் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? Because I'm Neil. கரெக்டா இல்லையா? கரெக்ட் தான். பேட்மிண்டன் விளையாட ரொம்ப பிடிக்கும். ஆனா முழு நாளும் இந்த வேலையிலேயே போயிடுதே. அதனால தான் ஆட்டோ என்ட்ரி சாஃப்ட்வேரை உங்க சிஸ்டத்துல இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். வாவ். இனிமே வேலை அப்படின்றதுக்குள்ள முடிஞ்சிரும். ரியலி நீல்? யா. பார்த்தாச்சு இல்ல பங்கஜ், வாங்க போலாம். வாங்க பங்கஜ், வேலை இருக்கு. அவன் எப்படி இருந்தா நமக்கு என்ன பங்கஜ்? அவன் பிஹேவியர்லாம் கண்டுக்காதீங்க. அவனால நமக்கு என்ன லாபம்னு யோசிக்க மாட்டீங்களா? So just sit back and watch, okay? Oh no, I can't go now. என்னாச்சு மீராஜி?
சாரி சார். You know it, sir. என் பர்சனல் விஷயத்த ஆபீஸ் வரைக்கும் கொண்டு வரவே மாட்டேன். அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. I never do that. But this time. மீரா, ஆபீஸ் வீடு இந்த ரெண்டுல நீ அதிகமா இம்பார்ட்டன்ஸ் தர்றது ஆபீஸ்க்கு தான். இது எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக உன் பர்சனல் வாழ்க்கைய மொத்தமா விட்டு கொடுக்கறது சரியில்லை மீரா. அப்படி யாரும் இங்க சொல்லவும் இல்ல. என்னாச்சுன்னு சொல்லு மீரா. சார், இந்த வருஷம் நம்ம ஆபீஸ் சார்பா வேர்ல்ட் ட்ரேட் கான்ஃபரன்ஸ்க்கு போக வேண்டியிருந்தது சார். ஆமா தெரியும், யூ ஆர் ஃப்ளையிங். பட் மீரா, என்ன விஷயம் சொன்னாதானே தெரியும். சார், எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார். She is very serious. சரி, நீ முதல்ல அழுகிறத நிப்பாட்டு மீரா. பங்கஜ், It's okay. மீரா, முதல்ல தண்ணி குடி and just calm down. வீட்ல அம்மாவை பாத்துக்க ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. ஆனா எங்க அம்மாவுக்கு என்ன பார்க்கலனா தாங்க முடியாது. தினமும் ஒரு தடவையாவது என்ன பார்த்தாகணும். இல்லனா she gets upset, sir. நீ முதல்ல அழுகிறத நிப்பாட்டு மீரா. Everything will be all right. இந்த படி தொடச்சுக்கோ. எனக்கு புரியுது மீரா. இதுல யோசிக்க ஒண்ணுமே இல்ல. இந்த மாதிரி சமயத்துல நீ உங்க அம்மா கூட இருந்தாகணும். பட் கான்ஃபரன்ஸ் anybody can attend மீரா. ஆனா உங்க அம்மா கூட நீ மட்டும்தான் இருக்க முடியும். பட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்ஃபரன்ஸ் சார். எஸ், லண்டன் கான்ஃபரன்ஸ்க்கு நானே போயிட்டு வரேன். பட் ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு சார். That I will manage, Miraj. எஸ் பங்கஜ், மீரா டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டேன். அண்ட் மீராவுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அது எல்லாத்தையும் பாத்துக்கோ. சரிங்க சார். லண்டனுக்கு நான் போயிட்டு வரேன். ஓகேங்க சார். ஓகே, தேங்க் யூ so much சார். மீரா, யூ நோ வெல், பிரகாஷ் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு குடும்பம் மாதிரி. எப்படி ஒரு குடும்பத்துல ஒருத்தர் உதவி இன்னொருத்தருக்கு தேவையோ அதே மாதிரி தான் இங்கேயும். நீ எதை பத்தியும் கவலைப்படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். பங்கஜ் சார், லண்டனுக்கு 2 டிக்கெட் புக் பண்ண. சார், 2 டிக்கெட். ஒன்னு என் பேர்ல, இன்னொன்னு அனு பேர்ல. அவளுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கட்டும். அதோட மீராவோட பொறுப்பும் கொஞ்சம் குறையும். என்னாச்சு பங்கஜ்? நத்திங் சார், புக் பண்ணிடுறேன். குட். மீரா, கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். ஓகே, அனுவோட பாஸ்போர்ட் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பாத்துக்கோ பங்கஜ். வாட் ஆக்டிங் மிராஜி. ஒரு நிமிஷம் நானே நம்பிட்டேன்னா பாத்துக்கங்க. அதாவது தான் முகத்துல சாயம் பூசி நடிக்கிறவ நடிகை, ஆனா மத்தவங்க முகத்துல கலர் பூசுறான் தெரியுமா, அவன் தான் மகா நடிகை. மிராஜி, வேற லெவல். நீங்க மகா நடிகை மிராஜி. அப்போ கொஞ்சம் டென்ஷனா தான் இருந்துச்சு. எனிவே, தேங்க்ஸ் ஃபார் தி காம்ப்ளிமெண்ட். என்கிட்ட இருந்து கைத்தட்டல் வாங்கிட்டீங்க. ஆனா உங்க நடிப்புக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? எஸ் பங்கஜ், ஒரு நிமிஷம் அப்படியே blank ஆயிட்டேன். அட் த சேம் டைம் அனுவோட பாஸ்போர்ட்டை செக் பண்ண சொன்னதையும் கேட்டீங்கல்ல. சோ நவ் யூ நோ வாட் டு டு, ரைட்? அப்போ என் முகத்திலையும் கலர் பூசிக்க சொல்றீங்களா? இவ்வளோ நேரம் நீங்க ஆடினீங்க மிராஜி. இனிமே
ஏன் ஆட்டம் மீராஜி. ஆனா மீராஜி, அவகிட்ட பாஸ்போர்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்லனா தட் ஸ்டில் பெட்டர். மீராஜி, அனு விஷயத்துல ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சீங்களா? நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. எஸ் பங்கஜ், பட் திஸ் டைம் we should not miss. ரம்யா, நீ அப்ப சூர்யா சார் முகத்தை பாத்துருக்கணும். அவர் மனசுல இருக்கிறத சொல்லிடுவாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் அப்ப கூட சொல்லவே இல்ல. சரியான கல்லூலி மங்க. பட் பாவம் ரம்யா, அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு போல. என்ன அனு இது? உன் கதையை முன்னாடி கொண்டு போவன்னு பார்த்தா நீ யூட்டன் பண்ணிட்டு இருக்கியே. என்னடி சொல்ற? இந்த விஷயத்துல எல்லாம் விளையாடாத. வீம்பாவும் இருக்காத. அதான் அவரே வாய் திறந்து ஐ லவ் யூ சொல்லிட்டாருல. ஆனா அவர் என் முகத்தை பார்த்து சொல்லலையே. அதுக்கு நீ இப்படி எல்லாம் கலாய்ப்பியா? அவர் ஏதாவது தப்பா எடுத்துக்கிட்டு மனசு மாத்திக்கிட்டாருன்னா? இல்ல ரம்யா, அவரு சூர்யா சார். அவர் மனசுல நான் இருக்கேன்றதே எனக்கு நல்லாவே தெரியும். அது என்னைக்குமே மாறவே மாறாது. எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் ரம்யா, அவர் என் கண்ணை பார்த்து எப்படியாவது அவரோட காதல சொல்லணும். அது வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். அப்படி காத்துட்டு இருக்கும் போது ஏதாவது எக்கத்தப்பா நடந்துருச்சுன்னா? என் காதல் மேல எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்கு. ஐ லவ் யூ அனு. ஐ லவ் யூ அனு. அவ இங்கதான் இருக்க போறா, ஏன் கூட. I love you, Anu. புஷ்பா, நீயும் நல்லா தான் சமைச்சு போடுற. ஆனா நேத்தி அந்த நீல் நமக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பாடு வாங்கி கொடுத்தானே, ஐயோ என்ன டேஸ்ட் இல்ல. இத்தனை நாள் பாரு எனக்கு அது தெரியாம போச்சு. இதுக்குதான் இந்த மொபைல் எல்லாம் கரெக்டா யூஸ் பண்ண கத்துக்கணும்ன்றது. இப்ப நான் டிசைட் பண்ணிட்டப்பா, இனிமே வாரத்துல ஒரு நாள் உனக்கு சமையல் வேலையில இருந்து லீவு. நாம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கி தான் சாப்பிடுறோம்.